நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரின் திருநாமம் மகிமைப்படுவதாக. இரட்சகர் மீட்பர் இயேசுவின் திருநாமத்தினால் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த 2026 ஆண்டில் 2வது மாதத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கர்த்தருடைய புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தின் மூலமாக ஒரு நல்ல செய்தியை நாம் தெரிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய வேதம் போதிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்து நம்மளை வழிநடத்தி செல்கிறார். கர்த்தர் உங்களை வேத வசனங்களை நினைவுபடுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் நல்ல செய்தியாக உபாகமம் 32ஆம் அதிகாரம் வசனம் 9வது வசனம். உபாகமம் அதிகாரம் 32 வசனம் 9. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. அன்பானவர்களே, ஆண்டவருடைய புத்தகத்தில் இவ்விதம் எழுதப்பட்டிருக்கு, கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அன்பானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இவ்வளோ பெரிய உலகத்தில், இந்த பூமியில் அவர் நேசிக்கிறது, விரும்புகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷர்கள். அதுதான். அல்லேலூயா. ஆம், அவர் நேசிக்கிறது உங்களையும் என்னையும் தான். மனுஷர்களை தான் கர்த்தர் நேசிக்கிறார். மனுஷர்கள் தான் அவருக்கு சொத்தாக இருக்கிறாங்களாம். பாருங்கள், கர்த்தருடைய ஜனங்கள் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சொத்து. கர்த்தருடைய சொத்து எது அப்படின்னா நாம தான் அவருடைய சொத்து. அல்லேலூயா. அன்பானவர்களே, அதனால தான் வசனம் இவ்விதம் சொல்லுது, இவ்விதமாய் உலகத்திலே அவர் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். தேவன் வானத்திலிருந்து பூமிக்கு வந்து இவ்விதம் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லும்போது நம்மேது வைத்த தேவ அன்பை தேவன் வெளிப்படுத்தினார். நம்முடைய ஆண்டவர் நம்மை எந்தளவு நேசிக்கிறார் அப்படின்னா நாம தான் அவருடைய சொத்தாக இருக்கிறோம். அல்லேலூயா. நாம தான் அவருடைய சொத்துக்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. ஜனங்கள் அவருடைய பங்காக இருக்கிறாங்க. நாம் ஆண்டவருடைய சொத்தாக இருக்கிறோன்னு ஆண்டவருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அன்பானவர்களே, இந்த உலகம் நம்மளை எப்படி பார்த்தாலும் கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்குறாருன்னா, நீ தான் என்னுடைய சொத்து, நீ தான் என்னுடைய செல்வம். அல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தருடைய சொத்தாக நாம் இந்த பூமியில் இருக்கிறோம். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய மகிமை பாருங்கள். நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் யார் அப்படின்னா, நான் கர்த்தருடைய சொத்து. அல்லேலூயா. நான் கர்த்தருடைய சொத்து. அன்பானவர்களே, அவர் சிந்திய விலையேறப்பெற்ற இரத்தத்தின் வழியாய் நம்மை சம்பாதித்து கொண்டார். இந்த சொத்தை வாங்குவதற்கு அவர் விலைக்கிரயம் செலுத்தி இருக்கிறார். அது என்ன விலைக்கிரயம் அப்படின்னா அவருடைய பரிசுத்த இரத்தமே அந்த விலைக்கிரயம். அந்த பரிசுத்த இரத்தம், விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி நம்மையெல்லாம் சொந்த மக்களாக, அவருடைய சொத்தாக நம்மை தெரிந்து கொண்டார், வைத்து கொண்டார். அல்லேலூயா. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தின் வழியாய் நம்மை சொந்த மக்களாக, சொத்தாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, யாத்திராகமம்
19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இவ்விதம் எழுதப்பட்டிருக்கு. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். ஆமென், அல்லேலூயா. யாத்திராமம் 19:5 பாருங்கள், சகல ஜனங்களிலும் நாம் கர்த்தருடைய சொத்தா, கர்த்தருடைய பங்கா இருக்கிறோம். அங்கே அதை தான் சொல்கிறார், சம்பத்தாக இருப்பீர்கள். நீங்கள் தான் என்னுடைய சம்பத்து, நீங்கள் தான் என்னுடைய சொத்து அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அடுத்த வசனம் பார்த்தோன்னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய், பரிசுத்த ஜாதியாய், அவருக்கு சொந்த ஜனங்களாய் இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அவருக்கு சொந்த ஜனங்களாய் இருக்கிறோம், அவருடைய சொத்தாக இருக்கிறோம், அவருடைய பங்காக இருக்கிறோம். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தர் நம்மளை இவ்விதமாக பார்க்குறார். நாம் தேவனை அறியாத காலங்களில் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் தேவனை அறிந்ததுக்கப்புறம் நாம் அவருடைய சொத்தாக இருக்கிறோம். கர்த்தருடைய சொத்தாய் அவர் நம்மை வாங்கி கொண்டார். அல்லேலூயா. நம்மையெல்லாம் அவர் விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி நம்ம என்ன செய்தார்? வாங்கி கொண்டார். உபாகமம் 33வது அதிகாரத்தில் 29வது வசனம் இவ்விதம் எழுதப்பட்டிருக்கு, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. ஆமென். ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் இந்த பூமியில்? அல்லேலூயா. ஏன்னா நீங்களே இந்த பூமியில் விலையேற பெற்றவர்கள். ஆமென், அல்லேலூயா. இந்த பூமியில் நீங்கள் விலையேற பெற்ற மக்கள், விலையேற பெற்றவர்கள், கர்த்தருடைய சொத்தாக, கர்த்தருடைய பங்காக, விலையேற பெற்றவர்களாக, விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோம். நாமே இந்த பூமியில் விலையேற பெற்றவர்கள். ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, நம்முடைய மதிப்பு என்ன அப்படின்னா, நாம் கர்த்தருடைய சொத்து. அல்லேலூயா. அன்பானவர்களே, நாம் கர்த்தருடைய சொத்து. அதனால்தான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்ட மனிதர்களே, உங்களுக்கு ஒப்பானவர்கள் யார் இந்த பூமியில்? யாரும் இல்லை. நீங்களே கர்த்தருடைய சொத்து. ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தர் நம்மளை சொன்னார், நீங்கள் என்னுடைய சொத்தா, என்னுடைய பங்கா, நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார். அப்போ நாம் ஆண்டவரை எவ்விதம் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளணும் இல்லையா? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் நம்ம வாச்சோம் அப்படின்னா, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை அப்படின்னு பேதுரு சொல்கிறார். ஏன்னா அவர் வெள்ளியும் பொன்னையும் சேர்க்கறதுல தன்னுடைய நோக்கமாக வைத்து கொண்டு ஊழியத்தை அவர் செய்யவும் இல்லை. வெள்ளியும் பொன்னையும் அவங்க விலையேற பெற்றதா பார்க்கவும் இல்லை. அல்லேலூயா. அவங்க எதை விலையேற பெற்றதா பார்த்தாங்க அப்படின்னா, கர்த்தருடைய ரட்சிப்பை விலையேற பெற்றதாய் பார்த்தாங்க. கர்த்தரை விலையேற பெற்றவராய் பார்த்தாங்க. நாங்கள் அவருடைய சொத்தாய் இருக்கிறோம், அவர் எங்களுடைய சொத்து, நாங்கள் அவருடைய சொத்து. இதுதான் அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கையில் நம்ம பார்க்க முடியும்.
வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. ஏன்னா எனக்கு சொத்தாக இருக்கிறதே கர்த்தர் தான். அல்லேலூயா, ஆமென். ஏன்னா எனக்கு நான் சொத்து சேர்க்கறதுக்கு நான் விரும்பலை. எனக்கு சொத்தாக இருக்கிறதே என் கர்த்தர். நான் வணங்குற தெய்வமே என்னுடைய வெள்ளியும் பொன்னும் சொத்தும் என்னுடைய எல்லாம் அவரே. அல்லேலூயா. அதனால தான் பேதுரு சொன்னார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை அப்படின்னு சொன்னார். ஏன்னா அப்படி சொன்ன பேதுருவோடு தான் கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. அன்பானவர்களே, நாம் இந்த பூமியில் மற்ற சொத்துக்களுக்கெல்லாம் நீங்கள் பத்திரம் பதிக்கிறதுக்கும் வெள்ளியும் பொண்ணை சேர்க்கறதுக்கும் பீரோவில் பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இதுதான் நம்ம சொத்துன்ற எண்ணத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லா உலக மனிதர்களையும் நீங்களும் ஒருத்தராக இருப்பீங்க. அல்லேலூயா. ஆனால் பேதுரு சொன்னது போல் வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்கிட்ட இருக்கிற ஒரே சொத்து என் தேவனாகிய கர்த்தர் மட்டுமே. அல்லேலூயா. என் கர்த்தர் தான் என்னுடைய சொத்து, நான் அவருடைய சொத்து. அல்லேலூயா. அன்பானவர்களே, இப்படி நம்ம வாழணும். சங்கீதக்காரர் சொன்னார், அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே நலம். அல்லேலூயா. அன்பானவர்களே, வெள்ளி பொன்னை விட கர்த்தரையே உயர்வாக பார்த்த தேவ மனுஷர்களையும் வெள்ளியும் பொன்னையும் விட கர்த்தருடைய வார்த்தையவே தன்னுடைய சொத்தாக பார்த்த தேவ மனிதர்களையும் நாம் கர்த்தருடைய புத்தகத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, கர்த்தர் சொன்னார், நீங்கள் என்னுடைய பங்கு, நீங்கள் என்னுடைய சொத்துன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் சொல்ல முடியும், தேவனாகிய கர்த்தரே என்னுடைய பங்கு, அவரே என்னுடைய சொத்து, என்னுடைய வெள்ளியும் பொன்னும் எல்லாமுமாய் அவரே இருக்கிறார். அல்லேலூயா. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடையவர்கள். ஆமென். அன்பானவர்களே, இந்த தெளிவான ஒரு பயணம் இந்த புதிய ஆண்டிலையாவது உங்கள் ஒவ்வொருக்கிட்டையும் தொடரணும்னு கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னுடைய விருப்பம். அதனால் இந்த பூமியில் உள்ள வெள்ளியும் பொன்னுகளும் பத்திரங்களும் விலையேற பெற்றது கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே விலையேற பெற்றது. அவருடைய ரட்சிப்பே விலையேற பெற்றது. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா. யார்கிட்ட எவ்வளோ சொத்துனாலும் இருக்கட்டும், அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்டிருந்த அப்படின்னா நீ தான் இந்த பூமியில் உயர்ந்தவன். அல்லேலூயா. நீ தான் இந்த பூமியில் விலையேற பெற்றவன். அல்லேலூயா. நீ தான் இந்த பூமியில் விசேஷமானவன். அல்லேலூயா. நீதான் இந்த பூமியில் கர்த்தருடைய சொத்து. அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த தெளிந்த புத்தி நம்மகிட்ட இருக்கணும். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம், நீர் விளம்பின வேதமே என்னுடைய சொத்து. அல்லேலூயா. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னோடு கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் என்னுடைய சொத்து, நான் அவருடைய சொத்து. ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, சங்கீதம் 73வது சங்கீதம் 25வது வசனம். பரலோகத்தில் உம்மையே அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை. பரலோகத்தில் உம்மையே அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பமே இல்லை. அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த வார்த்தையை எழுதி கொள்ளுங்கள். சங்கீதம் 73:25வது வசனம். பரலோகத்தில் உம்மை தவிர எனக்கு யார் உண்டு? யாரும் இல்லை. பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பமும் இல்லை. அல்லேலூயா. பரலோகமாக இருந்தாலும் பூலோகமாக இருந்தாலும் விண்ணுலகாக இருந்தாலும் மண்ணுலகாக இருந்தாலும் நீரே என்னுடைய பங்கு, நீரே என்னுடைய சொத்து. அல்லேலூயா. அன்பானவர்களே, சங்கீதக்காரர் எவ்வளோ தெளிவாக தன்னுடைய வாழ்க்கையில்
புரிந்த ஒரு தெளிவான ஒரு ஆன்மீகத்தை அவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியுது. பார்த்தீங்களா, அவர் எவ்வளவோ எந்த அளவுக்கு கர்த்தரை அறிந்திருந்தார், எந்த அளவுக்கு தேவ பக்தியின் வாழ்க்கையுடைய மதிப்பு தெரிந்திருந்தால் அவர் இவ்வளவு அழகாக இந்த வார்த்தைகளை சொல்லி இருப்பார். ஒரு தெய்வ மனுஷன் பரலோகமாக இருந்தாலும் பூலோகமாக இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் நீரே எனக்கு தெரிந்தவர், நீரே என்னுடைய சொத்து, நீரே என்னுடைய பங்கு, நானே உம்முடைய சொத்தாக இருக்கிறேன். அல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தர் சொல்கிற வார்த்தைகளை நம்ம கவனிக்கணும். அன்பானவர்களே, அவர் ஒரே வார்த்தையில் சொன்னார், நீங்கள் என்னுடைய பங்கு, என்னுடைய சொத்தாக இருக்கீங்கன்னு. நாம் அவருடைய பங்கு, அவருடைய சொத்தாக இருக்கிறோன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நாம் என்ன சொல்லணும்னா, கர்த்தாவே நீரே என்னுடைய சொத்தாக இருக்கிறீர், நீரே என்னுடைய பங்கு. பரலோகமால் இருந்தால் என்ன, பூமியில் இந்த பூமியின் உலகாக இருந்தால் என்ன, நீரே என்னுடைய சொத்து. அல்லேலூயா. சங்கீதம் 119:57 வசனம், கர்த்தாவே நீரே என் பங்கு, கர்த்தாவே நீரே என் பங்கு. இந்த வசனத்தை பாருங்கள். நம்ம முதல்ல வாய்ச்சோம் உபாகமம் 32:9, கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. சங்கீதம் 119:57, கர்த்தாவே நீரே என்னுடைய பங்கு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறார், நீங்கள் தான் என்னுடைய பங்குன்னு. நாம் அவரை பார்த்து சொல்கிறோம், கர்த்தாவே நீரே என்னுடைய பங்கு. ஆமென். அல்லேலூயா. இந்த புதியதொரு ஆண்டில் சொத்துக்கள், எது நம்முடைய சொத்து, எது விலையேற பெற்றது, எதை நாம் சம்பாதித்து கொள்ளணும், நாம் யார், நாம் வணங்குற தெய்வம், தேவனாகிய கர்த்தர் யார், அவர் நம்ம என்ன சொல்கிறார், நாம் அவரை என்ன சொல்கிறோம். அன்பானவர்களே, அவர் நமக்கு கொடுக்குற மதிப்பு எப்படி இருக்குது, நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்குற மதிப்பு எப்படி இருக்குது. அன்பானவர்களே, இந்த பூமியில் நாம் அவருக்கு சொத்தாக இருக்கிறோம், அவருடைய பங்கு, கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, கர்த்தாவே நீரே என்னுடைய பங்கு. அன்பானவர்களே, நாம் கர்த்தருடையவர்கள், கர்த்தர் நம்முடையவர். ஆமென். அன்பானவர்களே, இந்த பூமியில் நாம் கர்த்தருடைய சொத்தாக இருக்கிறோம், கர்த்தருடைய பங்காக இருக்கிறோம். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார். ஆமென். அல்லேலூயா. அதனால் அன்பானவர்களே, இந்த ஒரு புது வருஷத்தில் கர்த்தரையே சொத்தாக எடுத்துக்கங்க. அவர் தான் நம்முடைய சொத்து. இந்த பூமி நிறைவு எல்லாமே அவருடையது. அவரையே சொத்தா, அவரையே பங்காக, அவரையே உங்களுடைய முழு நோக்கமாக, எல்லாமுமாய் அவரே உங்கள் வாழ்க்கையில் இருப்பாராக. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் அப்போஸ்தலன் பவுல் சொன்னார். அன்பானவர்களே, அதனால் அவர் ஒருவரே மதிக்க தகுந்தவர், அவர் ஒருவரே என் வாழ்வின் மதிப்பு, அவர் ஒருவரே விலையேற பெற்றவர். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த தெளிவான பார்வையோட இந்த புது வருஷத்தில் இந்த தேவ பக்தியின் வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள், ஆனால் நீங்கள் கர்த்தருடைய சொத்து. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல வார்த்தையவும் நீங்கள் நினைவில் வைத்து கொண்டு, கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. ஆமென். இந்த நல்ல செய்தியை உங்கள் மனதில் வைத்து, இந்த பூமியில் நாம் யாராக இருக்கோம், எப்படிப்பட்டவர்களாக இருக்கோம், கர்த்தர் நம்மளை எப்படி மதிப்பாக வச்சிருக்கிறார், இதை உணர்ந்தவர்களாய் வாழுங்க. உங்கள் வாழ்வு மதிப்புடையதாய் மாறும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை வாழ வைக்கிற வல்லமையுள்ள தேவனே, நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் கடந்த நாள் வரையிலும் பாதுகாத்து வந்தி இந்த புதியதோர் நாளை தந்தி. ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் இந்த ஜோசுவா டிவி ஊழியங்கள் வழியாக கர்த்தர் நீர் தந்த வார்த்தைகளை விதைத்து இருக்கிறேன். அப்பா, விதைத்த விதைகள் ஒவ்வொரு இருதயங்களிலும் ஜீவ விருட்சமாய் வளரட்டும். தேவரீர் உமது நாமமே மகிமைப்படட்டும். வல்லமையான இயேசு நாமத்தில் இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தாவே
தேவரீர் அப்பா, நீர் சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, நீரே என்னுடைய பங்கு என்று அப்பா தேவ பக்தியான மனுஷன் சொன்னது போல ஆண்டவரே, நாங்களும் இந்த பூமியில் நீர் எங்களுக்கு சொத்தாய் இருக்கிறீர். பரலோகமாக இருந்தாலும் இந்த பூலோகம் இந்த பூமியின் வாழ்வாக இருந்தாலும் கர்த்தாவே நீரே எங்கள் சொத்தாய் இருக்கிறீர். கர்த்தாவே, இந்த பூமியில் தொடர்ந்து எங்களை வாழ வையுங்க. உங்கள் கிருபை ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்வதாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.